السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنتم الأعلون إن كنتم مؤمنين صدق الله العظيم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் அதிலும் குறிப்பாக ரசூலே கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே பிறக்க வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு மனிதனையும் ஃபித்ரத் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மீதுதான் உண்டாக்குகிறார். நண்பர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மாமின் மௌலூதின் யூலது ஃபில் இஸ்லாம் ஃபில் ஃபித்ரத்தி வ அபவாஹு யுஹவ்விதானிஹி வ யுமஜ்ஜிசானிஹி வ யுனஸ்ஸிரானிஹி. அனைத்து குழந்தைகளும் இயற்கை மார்க்கமான இஸ்லாத்தில் தான் பிறக்கின்றன. அவர்களுடைய தந்தைகளும் அவருடைய பெற்றோர்களும் தான் அந்த குழந்தைகளை மாற்றுகிறார்கள். நசாராக்களும் கிறிஸ்டியன்களாகவும் யகூதிகளாகவும் மஜூசிகளாகவும் வந்தார்கள். அப்பொழுது இந்த உலகத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய ஆட்சியை நிறுவிக்கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு குழந்தை எங்கோ ஒரு பக்கம் பிறக்கின்றது. அந்த குழந்தை இஸ்லாத்தில் தான் பிறக்கின்றது. அது வெற்றி என்பர்களே. என்றைக்கு அந்த குழந்தையை அவர்களுடைய பெற்றோர்கள் மாற்றுகிறார்களோ அதில் இஸ்லாத்திற்கு ஏற்படக்கூடிய ஒரு தோல்வி என்பர்கள். அப்பொழுது ஆரம்ப காலத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இஸ்லாம் மட்டும்தான் இருந்தது என்பர்களே. அன்றைக்கு சிலை வணக்கம் எதுவும் இல்லை. இஸ்லாம் தான் அந்த நேரத்தில் இருந்தது, வேறு எந்த மார்க்கமும் இல்லை. பின் எவ்வாறு இஸ்லாமிய மார்க்கம் அல்லாத மார்க்கங்கள் வந்தது? என்றைக்கு இஸ்லாம் மற்றொரு வஸ்துவின் முன் தலை குனியக்கூடிய சூழ்நிலையும் தோல்வியடையக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டது என்று பார்ப்போமேயானால், என்றைக்கு மனிதன் பாவங்களில் ஈடுபட்டானோ, என்றைக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏவியதை மறுத்தானோ, என்றைக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தடுத்ததை செய்தானோ, அன்றைக்குதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தோல்வியை சந்தித்தது என்பர்கள். அதற்கு பின்னால் எவ்வளவோ வருடங்கள், எத்தனையோ பல நூற்றாண்டுகள் நபிமார்களால் திருத்தப்பட்டு இறுதியாக கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் வந்து அவருடைய காலத்தில் இஸ்லாம் என்றால் என்னவென்று கூட மக்களுக்கு தெரியாமல் இருந்தது. குறிப்பிட்ட சில நபர்கள் மட்டுமே உண்மையான இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்தார்கள். அதற்கு பின்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த சமயத்தில் அவர்கள் வெற்றியடைந்தார்கள். இஸ்லாம் வெற்றியடைந்தது. இஸ்லாம் அனைவரின் மனங்களிலும் குடியமர்ந்தது. எவ்வாறு அவர்கள் அந்த முரடர்களான மிகவும்
சிந்தனையை கொண்டவர்களான அவர்களை எவ்வாறு நபி அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு வென்றார்கள், இஸ்லாத்தை அவர்களின் உள்ளங்களிலே புகுத்தினார்கள் என்று பார்ப்போமேயானால், அவர்களை மக்கள் முதலாவதாக நற்குணத்தை உடையவர்களாக, அமீனாக, சாதிக்காக, ஒரு உண்மையை சொல்லக்கூடிய நபராக, தன் வாயிலிருந்து பொய்யே வராத நபராக, தன்னை நம்பி கொடுக்கப்பட்ட அமானித பொருட்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனிதராக நபியவர்கள் ஆகியிருந்த பின்தான் இந்த இஸ்லாமிய மதத்தை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, இதன் நற்குணங்களை பார்த்தும், இதை பரப்புபவர்களின் நற்குணத்தை பார்த்தும், அவர்கள் மாறுவதை பார்த்தும் தான் ஏற்றுக்கொண்டார்கள் என்பவர்கள். அது மட்டுமல்ல, இஸ்லாத்தில் நபியவர்களுக்கு பின்னால் ஒவ்வொரு கலீஃபாக்களும் ஆட்சி செய்தார்கள். ஒவ்வொரு கலீஃபாக்களும் தங்களுடைய நாடுகளிலே, தன்னுடைய போர்க்களங்களிலே அவர்கள் கொண்டிருந்த, அவர்கள் உத்தரவிட்டிருந்த போர் சட்டங்கள், போர் விதிகள் மிகவும் முக்கியமானது. ஷாம் நாடு மிகவும் பலம் மிக்க நாடு. அந்த நாட்டை வெல்வதற்காக நம்முடைய சஹாபாக்கள் செல்கிறார்கள். சென்றவுடன் அங்கு வீரர்களை மட்டும்தான் எதிர்த்தார்கள், பொதுமக்களை அவர்கள் எதிர்க்கவில்லை. பொதுமக்கள் அனைவரும் இஸ்லாத்திற்கு கும்பல் கும்பலாக, கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். அதற்கான காரணம் என்ன என்று நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது அவர்கள் சொல்கிறார்கள், அந்த ஷாம் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த குடிமக்கள் சொல்கிறார்கள், இந்த ஊரை ரோம் படைகள் கடந்து சென்றால் எங்களிடம் இருப்பதை எல்லாம் ஆக்கிரமித்துக் கொள்வார்கள், எங்களிடம் இருக்கக்கூடிய உணவு பண்டங்களை எடுத்துக் கொள்வார்கள், எங்களிடம் உள்ள ஆடைகளையும் நகைகளையும் பறித்துக் கொள்வார்கள். ஆனால் இதே வழியில் இஸ்லாமிய படையும் கடந்து சென்றது. இதே வழியில் இஸ்லாமிய படையும் போருக்கு சென்றது. ஆனால் எங்களுக்கு எந்த விதமான சேதமும் ஏற்படவில்லை என்பதுதான் அவர்களை இஸ்லாத்திற்குள் கொண்டு வந்தது. அது மட்டுமல்ல, இஸ்லாத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கக்கூடிய காலத்திலே நியாயமும் நீதியும் இருந்தது. அந்த நியாயமும் நீதியும் இஸ்லாமிய ஆட்சியை இன்னும் தலை தூக்கி நிமிர்ந்து வாழ வைத்தது. எந்த அளவிற்கு என்றால், மற்ற மதத்தார்களும் பிற மதத்தை பின்பற்றக்கூடிய நபர்களும் இஸ்லாமியர்களிடம் வந்து சட்டங்களை கேட்கக்கூடியவர்களாகவும், மார்க்க விஷயங்களை, அவர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்பவர்களாகவும் இருந்தார்கள். ஒரு தடவை எகிப்து நாட்டிலிருந்து ஒரு நபர் வருகிறார். இவ்வாறு ஆளுநருடைய மகன் குதிரை பந்தயத்திலே நான் அவரை தோற்கடித்தேன், அவர் என்னை அடித்து தான் வெற்றியடைந்தேன் என்பதற்காக என்னை அடித்தார் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கொண்டு வரப்பட்டது. ஆளுநருடைய மகன் என்று பார்க்காமல் கூட அவர்களுக்கும் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நீதியை வாங்கி கொடுத்தார்கள். அந்த அளவிற்கு நீதமும் நியாயமும் இஸ்லாமிய ஆட்சியிலே பரவி இருந்தது. அதை பார்த்து இஸ்லாமின் வென்று கொண்டிருந்தது. என்றைக்கு அந்த நீதமும் நேர்மையும் அழிந்ததோ, என்றைக்கு இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நபர்கள் அழிந்தார்களோ, அன்றைக்கு இந்த மார்க்கமும் தோல்வியை சந்திக்க ஆரம்பித்தது என்பர்கள். முதலாவது அதைதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகிறான், வஅன்துமுல் ஆலூன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் உயர்ந்தவர்களாகவே இருப்பீர்கள், நீங்கள் அரசாட்சியில் நின்று ஆட்சி செய்யக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது நண்பர்களே. அவ்வாறுதான் நமக்கு முன்னால் வாழ்ந்த அனைத்து நபர்களும் இருந்தார்கள். அதற்கு பின்னால் ஒரு காலம் வந்தது. ஏன் இஸ்லாம் அழிந்தது, எப்படி இஸ்லாம் அழிந்தது என்று இஸ்லாத்துடைய ஆட்சி மாறியது என்று பார்ப்போமே. ஆனால் ஒரு கலீஃபா அவருடைய மாணவரை, அவருடைய மகனை ஒரு உஸ்தாதிடம் அனுப்புகிறார்கள். உஸ்தாதிடம் அனுப்பினால் உஸ்தாது சொல்றாங்க, பட்டு ஆடை போடக்கூடாது, இஸ்லாத்துல தடை செய்யப்பட்டதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர் அணியறார்.
அணிந்த பின் அவருடைய ஆட்சி கவிழ்கிறது நண்பர்கள். அப்பொழுது என்ன தெரிகிறது? எந்த நேரத்தில் இஸ்லாத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கூறியதை நாம் ஏற்க மறுப்போமோ, அல்லாஹ் தடை செய்து விட்டு தவிர்த்து இருக்காமல் இருப்போமோ, அந்த சமயத்தில் இஸ்லாம் தோல்வி அடைகின்றது. இஸ்லாம் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் தோல்வி அடைகின்றீர்கள். இஸ்லாமியர்கள் தோல்வியடைவதற்கான காரணம் என்ன? அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை நினைக்காததுதான். ஏன் சொன்னா, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நீங்க வியாபாரம் செய்ய வேணாம்னு சொல்லல, நீங்க வீடு கட்ட வேணாம்னு சொல்லல. என்ன சொல்ற அல்லாஹ்? வதுகுருல்லாஹ, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஏவியதை சரிவர நிறைவேற்றுங்கள். அவ்வாறு நிறைவேற்றினால் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆகுவீர்கள். எந்த நேரத்திலே இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டுவிட்டும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய ஏவல்களை புறக்கணித்தார்களோ, இஸ்கி ஆகுலகி இஸ்கி சிராகு சே, இந்த வீடு எரிவதற்கு காரணம் இந்த வீட்டில் உள்ள விளக்கு தான். இந்த வீட்டிலே உள்ள விளக்கு தொழுகை, இந்த தொழுகையை நீ என்றைக்கு சரியாக நிறைவேற்றவில்லையோ, இங்கு உள்ள ஏவல் விளக்கல்களை என்று சரியாக நிறைவேற்றவில்லையோ, அதுவே மாபெரும் தீயாக மாறி இந்த இஸ்லாமியர்களை தோல்விக்குள் ஆக்கி கொண்டிருக்கிறது நண்பர்களே. அப்பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஏவியதை சரிவர நிறைவேற்ற வேண்டும், அல்லாஹ் தடுத்ததை சரிவர நாம் தவிர்த்து கொண்டு இருப்போமேயானால், அல்லாஹ் நமக்கு எவ்வாறு வாழ சொன்னானோ அதுபடி நாம் வாழ்வோமேயானால் நாம் என்றைக்கும் வெற்றி பெற்ற கூட்டத்தார்களாக இருப்போம். வஅன்துமுல் ஆலௌன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக, அல்லாஹ் சொல்லக்கூடியதை ஏற்று தன் வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடியவர்களாக ஆகியிருந்தால் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்ன கூட்டத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மையும் ஆக்கி இருப்பான். என்றைக்கு நாம் அதை தவறினோமோ, என்றைக்கு நாம் அவனை மறந்தோமோ, அவனுக்கு நன்றி செலுத்த மறந்தோமோ, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த தோல்வியை கொடுக்கிறான் நண்பர்களே. ஆகவே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை அதிகம் அவனுடைய ஏவல்களை அவன் நமக்கு சொன்னபடி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.